கற்பனைகளிலிருந்து நல்ல உறவுகளோடு எப்படி வாழ்வது, உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை கையாளுவதற்கு நல்ல ஐடியாஸை, பிரின்சிபல்ஸை, பிரமாணங்களை 10 கற்பனைகளிலிருந்து ஆவியானவர் தந்திருக்கிறார். வேதம் முழுக்க அதுதான் தரப்பட்டிருக்கு. அப்போது 10 கற்பனைகளில் களவு செய்யாதிருப்பாயாகன்ற கற்பனை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். களவு செய்தல் வருது அப்படின்னா தேவனை பணத்துக்கு நம்பாமல் இருப்பது, ட்ரஸ்ட் இல்லாமல் இருப்பது, தேவன் மேலே ட்ரஸ்ட் வைக்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் எபேசியர் 4:25 திருடுகிறவன் இனி திருடாமல். முதல்ல திருடுறது தப்பு அப்படின்னு அதை விட்டுறது. அடுத்து என்ன செய்யணும்? அப்போ நம்மளுடைய குடும்ப செலவுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னா நலமான வேலை செய்யணும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நலமான குட் ஒர்க் செய்யணும். நலமான வேலை அப்படிங்கிறது என்னது? வேலைங்கிற விஷயம் பாவம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆதியாகமம் 2:15 நீ தோட்டத்தை பண்படுத்த காத்துக்கொள்ள உன்னை வைக்கிறேன். அங்கே அவனை வைத்தார், அங்கே கொண்டு வந்தார். தோட்டத்தை முதல்ல உண்டாக்கிட்டாரு, ஆதாமை 2வது உண்டாக்கி ஆதாமை கொண்டு விடுறார் தோட்டத்தில். நீ உனக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போது வேலை சாப்பாட்டுக்காக அல்ல. அவன் வேலை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. அந்த மாதிரி விஷயமே இல்லை, பாவத்துக்கு முன்னால் இல்லை. அவனுக்கு வேண்டியது எல்லாம் ஏராளமாக இருந்தது. வேலை எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் அவனுக்குள்ளே உள்ள திறமைகள், தாளந்துகள்லாம் வெளியே வரணும். அதில் ஒரு நிறைவு, சந்தோஷத்துக்காக தான் வேலையை ஒழிய சம்பளத்துக்காக இல்லை அப்படிங்கிற விஷயத்த அங்கே நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாவம்னு வந்ததுக்கப்புறம் தான் நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சாப்பிட முடியுங்கிற விஷயம் வருது பாருங்களேன். அப்போது நம்ம இயேசுவை நம்பிட்டோம். இயேசுவோடைய சிலுவை பலிய தியாகத்தை நம்ம நம்பி நம்ம அவரை உள்ளே பெற்றிருக்கிறோம். திரும்ப ஆதாமுடைய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பாவத்துக்கு முந்தைய ஆதாம், அதை விட நல்ல நிலவரத்துக்கு வந்திருக்கோம் ரோமர் சொல்லுது. இப்போ எப்படி ஆகணும், அவருடைய பிள்ளைகள் எப்படி வேலை செய்யணும்னு அவர் விரும்புகிறாருன்னா நீ ஒரு பேஷனில் செய்யணும். அதன் மேலே ஒரு பெரிய இஷ்டமும் பிரியமும் உனக்கு வரணும். வேலையை நேசித்து செய்யணும். அதை இன்னும் எப்படி நல்ல விதத்தில், மேம்பட்ட விதத்தில் ஆக்கலாம் அப்படின்னு நீ என்னோட கேட்டு ஒத்துழைச்சனா நீ இன்னும் உன்னோட ஃபீல்டில் நீ தான் நம்பர் 1 இருக்கிறதுக்கு எல்லா வித காரியங்களையும் நான் சொல்லித்தருவேன். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. யோசேப்பு அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது அப்படின்னா இந்த விஷயந்தான். அவன் தன்னோடு தேவன் இருந்ததை அறிந்தவனாக இருந்தான். அப்போது நலமான வேலைங்கிறது அதான், சம்பளத்துக்காக அல்ல. சம்பளத்துக்காக செய்யும்போது தான் நாம் குறைவுபட்டு விடுகிறோம். இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சரியில்லை. தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரை உள்ளே வச்சிருக்கிறவங்களும் நம்மளும் அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. சந்தோஷத்துக்காக, நிறைவுக்காக எல்லாத்தையும் செய்யும்போது தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார். தேவன் கடினமாய் ஒர்க் பண்ணுறவங்களை எப்பயுமே பிளஸ் பண்ணுறார். கடினம்னா வெளியே கடினம், உள்ள ரெஸ்ட்லெஸ் ஆகக்கூடாது. உள்ளே ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். தேவன் இருக்கனால உள்ளே சந்தோஷமாக இருந்து வெளியே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. பிளான் பண்ணி, டைம் பிளான் பண்ணி நம்ம அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து என் நேரமும் அவரோட கனெக்ஷனில் இருந்து நம்ம செய்யும் போது அதை கர்த்தர் கட்டாயம் பிளஸ் பண்ணுறார். ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் பிளஸ் பண்ணுறார். அவங்கள தான் நம்பி தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையும் கொடுக்குறார் இந்த வேதம் சொல்லுது. அப்போது நலமான வேலை செய்கிறது அப்படிங்கிறது சந்தோஷத்துக்காக, நிறைவுக்காக செய்வது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வேண்டிய பணம் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக உங்களிடம் சேரும். உங்கள் பிஸ்னஸில் சேரும். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் சேரும். உங்கள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.